எல்லாருக்கும் வணக்கம். இந்த சண்டே 26th ஜூலை கார்த்தால மியூசிக் அகாடமியில் அனெக்ஸ் ஹால் அதில் என்னோட புது புஸ்தகத்தை லான்ச் பண்ணுறேன். அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு புக்கை ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். இந்த புது புக்கு பேர் ஃப்ரீ மணி. எப்படி நம்ம சைக்காலஜி, நம்ம மைண்டு, நம்ம இமோஷன்ஸ், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸோ ஃபைனான்ஷியல் டிசிஷன்ஸ் நம்ம எடுக்கிறதையும் எப்படி இம்பேக்ட் பண்ணுறது. சம்டைம்ஸ் இதனால் நம்ம தப்பான முடிவும் எடுத்துடுறோம். இதை பற்றி எல்லாம் தான் இந்த புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை பற்றி டீட்டெயில்டாக நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதனால் யார் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ இந்த புக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த புக்கை படிக்கணும்னு நினைக்கிறவங்க 26th ஜூலை நீங்கள் மியூசிக் அகாடமி ராதாகிருஷ்ணன் ரோடில் என்னை சந்திக்கணும். கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள், டிக்கெட் புக் பண்ணுங்கள். டிக்கெட் பணத்துக்கு புக்கை ஃப்ரீயாக கொடுத்துருவோம். நன்றி, வணக்கம். இது ஒரு ஃப்ரீ ஈவெண்ட், உங்களுக்கு எந்த காஸ்ட்டும் கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். இந்த கலை ஃபவுண்டேஷனில் தமிழ் பாட்டுக்கெலாம் நாங்கள் என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கோம். ராகசுதா ஹாலில் லஸ்ல நாங்கள் மாதம் ஒரு கச்சேரி பண்ணுறோம். அந்த சீரீஸில் இந்த வாட்டி கச்சேரி பரத் சுந்தருங்கிறவர் பாடுறாரு. ஜூலை 26 சாயங்காலம் 6:30 மணிக்கு இந்த இடத்துல கச்சேரி ஆரம்பிக்கும். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் வாங்குங்க. டெஃபினட்டாக கச்சேரி கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த காஸ்ட்டும் கிடையாது. நன்றி, வணக்கம். 2019 ஆர்டிக்கல் 370 உடைச்சபோது லடாக்குக்கு நல்லது பண்ணது மோடி ஸ்ட்ராங் லீடர், நல்லது செய்வாருன்னு சொன்னார். நம்ம பல பேருக்கு வாக்குறுதிகள் எடுத்து விடுற மாதிரி வெறும் லடாக்கை மட்டும் ப்ரொட்டஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு தேசம் நம்மளை திரும்பி பார்க்காது. தேசம் திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் பிடிக்கணும்னு காத்துட்ருக்கிறார். கரெக்டாக திப்பிக்கே வரான். அவன் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிக்கிறான். இது ஒரு மாதம் ஆகி ஜூலை மாதம் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ ஜூலை மாதம் என்ன பண்ணிட்டாரு, திப்பிகாய்க்குனா பாஸ் பண்ண தெரியாது. இந்த பாஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு கலை. இப்போ என்னை கொண்டு போய் சாப்பிடாம கார்த்தால 5 மணிக்கே என்ன பண்ணாங்கன்னா போலீஸு 3 ட்ரங்கை கூட்டின்னு போலீஸுன்னு சொல்லலை, யாரோ ஒருத்தர் ட்ரக்கை கூட்டின்னு கல்லோட ட்ரக்கை கொண்டு நிறுத்தினாங்க. இந்த சிஜேபிக்காரங்க அதை வீடியோ எடுத்து போட்டாங்க. நாங்கள் பண்ணலை, யாரோ கொண்டு கல் ஃபுல்லாக ட்ரக்கு வச்சுருக்காங்கன்னு. அது மாதிரி உடஞ்சி போன காரெல்லாம் கூட்டின்னு கொண்டு வச்சுட்டாங்க. போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, நாம்லாம் போலீஸ் இந்த இடத்துல நேம் பேட்ஜ் இருக்கும் டெல்லியிலலாம், அந்த நேம் பேட்ஜை மறைச்சிட்டாங்க. ஏன்னா யார் போலீஸ் அடித்தான்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நேம் பேட்ஜெலாம் ரெடி ஆகிடுச்சு. 5லேருந்து 8 மணிக்கு இந்த ப்ரிப்பரேஷன் ஆகி இவங்க பார்லிமெண்ட் நடந்து போகிறாங்க. எல்லாம் நம்ம வீட்டு பசங்க. மேக்ஸிமம் சாஸ்வத் வயசு 23, 24 வயசு இருக்கும். எல்லாம் எக்ஸாம் 2 வாட்டி 3 வாட்டி எழுதி லைஃப்பில் அடி வாங்கினவனா இருப்போம். இதுதான் ரியாலிட்டி. என்னது, அடி வாங்கினவனா தான் ரியாலிட்டி. இதுதான். இது மாதிரி அடி வாங்கி லைஃப்லேயே வாங்கி இதுக்காக நடக்கிறாங்க. எல்லோரும் ஒரு நாள் லீவ் போட்டு பல மக்கள் நடந்திருக்கிறாங்க. இது சாதாரண மனுஷங்க. என்ன பண்ணியிருக்கலாம், பார்லிமெண்ட் வாசலில் ஒரு மினிஸ்டர் அமைச்சு எல்லாத்தையும் லெட்டரை வாங்கி நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோன்னு சொல்லி முடிச்சிடலாம். இவங்க கேட்டது தர்மேந்தர் பிரதான் ரிசைன் பண்ணணும்னு. இதை தான் சாத்ரோக்கும் கூஞ்சுங்கிற ப்ரோக்ராமில் ராகுல் காந்தி கோட்டாலையும் உத்தராகண்ட்லேயும் கேட்குறாரு. இதுதான் நடக்குது. போலீஸ் என்ன பண்ணுறான்னா, 10 போலீஸ் 12 போலீஸ் ஆணுங்களை வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. இதில் 2 இமேஜ் ரொம்ப பெருசாகிடுது. ஒன்று ஒரு பச்சை கலர் டிஷர்ட் போட்ட ஒரு பையன், அவன் ஹிந்தியில் என்ன சொல்கிறான், என்னை அடி, எவ்வளோ அடிப்ப, உன்னால் முடிஞ்ச அளவு அடி, நான் தாங்குவேன்னு அப்படியே நிற்கிறான். 10 போலீஸ்காரன் அவனை சூழ்ந்து பேயாராக அரையிறாங்க. அரையா அவன் நிற்கிறான். நிற்கிறச்ச அவன் அடி வாங்கி அவன் உடம்பெல்லாம் ரத்தமாக போகுது. இன்னொரு இடத்துல உடம்பெல்லாம் ரத்தமாக இருக்கிற ஒருத்தன் என்ன சொல்கிறான், நீ என் வேலைக்காரன், நான் ஓட்டு போட்டு நான் கட்டுற வரி பணத்தில் நீ வேலைக்கு வர, நீ எப்படிடா என்னை அடிக்கலான்னு அவன் கேட்குற. இது மாதிரி தகராறு நடக்கிறது. 20 வயசு ஒரு சின்ன பொண்ணு போலீஸ் அடின்னு அடித்து அவள் இன்றைக்கி ஐசியூவில் இருக்காங்க. டெல்லியில் ஐசியூவில் இருக்காங்க. போலீஸ் என்ன சொல்லுது, நாங்கள் துரத்தினோம், அவங்க போய் மேலே விழுந்து அடிபட்டுடுச்சுன்னு. 20 வயசு பொண்ணை ஏன் துரத்தினாங்கங்கிறது எனக்கு தெரியல. பல வீடியோக்கள் வந்துடுச்சு. ஐபிஎஸ் ஆஃபீஸர் லேடிஸை அடிக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பல விஷயங்கள் இருக்குது. ஒரு லேடியை எப்படி டீல் பண்ணணும், ஆம்பளை ஆஃபீஸர் எப்படி டீல் பண்ணணுன்னு
பல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அதெல்லாம் மீறி ஐபிஎஸ் ஆஃபீஸரு ஜெண்டா குடுக்குற இடத்துல பூந்து அடி வேட்ட வசூல் பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்ன காமெடி நடந்துருச்சுன்னா, அந்த குழந்தைங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா, 2 தலைமுறை எங்கள் அப்பா அம்மாலாம் பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் பண்ண பெரிய தப்பு இதுதான். எங்களுக்கும் ஓட்டு போட காலம் வரும். நாங்கள் ஒரு பாடம் கற்பிப்போம்னு பேசுகிறாங்க. இது நடக்குது. இதெல்லாம் நடந்து அடிதடி சண்டை நடக்குது. ஈவினிங்குள்ளே ஒரு மாதிரி போர் மாதிரி நின்று போயிடுச்சு. ஜந்தர் மந்தரில் இவங்க உள்ளே புகுந்து போலீஸு எல்லாத்தையும் அடித்து நிமித்தி காலி பண்ணிடுறாங்க. இந்த ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா, இந்த பசங்கள்லாம் வெளில வந்து கேரளா ஹவுஸ் வாசலில் பெரிய ஒரு ஸ்டேஜ் செட் பண்ணி திரும்பி நைட்டெல்லாம் உட்காந்து ராத்திரியெல்லாம் பாடி தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணுங்கிறது வந்து பிரைம் மினிஸ்டர் வெளில போனால் தான் நாடு உருப்படுங்கிற மாதிரி ஸ்லோகான் மாறிடுச்சு. மக்கள் நடுவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு சார்ந்து பேசுகிற நேஷ்னல் மீடியாவை வெளில விரட்டுறாங்க. கோதி மீடியான்னு கத்துறாங்க. கோதி மீடியா ஹாய் ஹாய்ங்கிறாங்க. அதையும் பாருங்கள். சோனம் வாங்சுக் நீங்கள் பார்லிமெண்ட்டில் இந்த விஷயத்த பேசினா நான் வந்து என் ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கிறேன்னு சொல்கிற அளவில் இருக்கிறாரு. இந்த தகராறுலாம் ஏன் வருதுன்னா, சோனம் வாங்சுக்கை போலீஸு ப்ளெயின் க்ளோத்ஸில் வராங்க. போலீஸ் ட்ரெஸ்ஸில் வராமல் சாதாரண ட்ரெஸ்ஸில் வந்து அவங்களெல்லாம் அடித்து தூக்கின்னு போயிடுறாங்க. தூக்கின்னு போய் சத்வர்ஜங் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க. அவர் அங்கே ஃபாஸ்டிங் பண்ணிகிட்ருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, முடிக்கிற மாதிரி பேசினார். அப்போ தான் 3 பசங்க இங்கே ஃபாஸ்டிங் இருந்தாங்களே, அவங்க முடிச்சிடுறாங்க ஃபாஸ்டிங்கை. சபரா ஸ்வீட்டன் ஜூஸ் வாங்கி குடிச்சு முடிச்சுக்கிறாங்க. சோனம் வாங்சுக் இந்த அடிதடி சண்டையை பார்த்தோன்னே, என் பசங்களை நீங்கள் அடிக்கிறதுனால நான் திரும்பி ஃபாஸ்ட் பண்ணுறேன்னு அவர் இன்னும் ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. இது இப்படி தான் 20ஆம் தேதி முடியுது. 21ஆம் தேதி என்ன நடக்குதுன்னா, கார்த்தால திரும்பி கூட்டத்தை வந்து இதுக்குள்ளே போயிடுச்சு. ஜந்தர் மந்தருக்குள்ளே திரும்பி கூட்டம் உள்ளே போயிடுச்சு. இப்போ உள்ளே கூட்டம் போனது வெளில வர மாட்டேங்குது கூட்டம். பார்லிமெண்ட்டில் எதிர்கட்சிகள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாரு, பிரதமரை கேட்காம எங்களால் உங்களை பேச விட முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே என்ன ஆனதுன்னா, அன்றைக்கி கர்கேவோட பிறந்த நாள். அப்போ ராகுல் காந்தி ஒரு ஐடியா பண்ணுறாரு. அங்கே எல்லா இடத்துலையும் கர்ஃப்யூ இருக்கிறதுனால கர்கே சொல்லிகிட்டே இருக்கார், எனக்கு 84 வயசானாலும் நீங்கள்லாம் ஃபிட் இல்லை என்ன மாதிரி, வாங்க நம்மளாம் வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லி கர்கேவை நடக்க வைக்கிறாரு. கூடயே இவரும் நடந்து வந்துகிட்டே இருக்கிறாரு. செக்யூரிட்டி கேட்குற இடத்துலலாம் நாங்கள் வந்து வாக்கிங் போகிறோன்னு அப்படியே நடந்து பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு வாசலுக்கு வந்துட்டாங்க. ஒரு 50 பேர் டபக்குன்னு அங்கேயே உட்காந்துட்டு, இப்போ வந்து ஹோம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும், பசங்களை அடித்தது ஹோம் மினிஸ்டரு, தர்மேந்திர பிரதான் நேற்று வரைக்கும் ரிசைன் பண்ணால் பரவாயில்ல, இன்றைக்கி வந்து பிரைம் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் வந்து போலீஸ் வந்து ஹோம் மினிஸ்டருக்கு அடியில் வருது, ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நின்றுட்டுருக்குது.
வணக்கம். நான் லோக்சபா சபாநாயகரை சந்திச்சு, நேத்திக்கு மாணவர்களுக்கு நடந்த சம்பவம் பத்தி நாடாளுமன்றத்துல விவாதிக்க அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவரு அரசுகிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா, அதுக்கு பிறகு சில மணி நேரத்துல இந்த விஷயத்த பத்தி விவாதிக்கிறதுல அரசுக்கு எந்த ஆர்வமும் இல்ல அப்படிங்கிறது எங்களுக்கு தெளிவா புரிஞ்சது. அதனால தான் நாங்க பிரதமருடைய வீட்டுக்கு முன்னாடி தர்ணா போராட்டம் நடத்த முடிவு பண்ணோம். மாணவர்களோட பிரச்சனை தான் இன்னைக்கு நாட்டுடைய முக்கியமான பிரச்சனை. அவங்களுக்கு எதிரா நடந்தத நாடு முழுவதும் தெரியப்படுத்தணும். தேசிய கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரதமரோட வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் நடத்தணும். இந்தியாவோட கல்வி அமைப்பு ஏன் சீர்குலைஞ்சிட்டு இருக்கு? தேர்வோடைய கேள்வித்தாள்கள்லாம் ஏன் கசியுது? இந்தியாவுல கல்வி ஏன் இவ்வளவு விலை உயர்ந்ததா மாறிடுச்சு? பிள்ளைகள படிக்க வைக்கிறதுக்கு குடும்பங்கள் தங்களுடைய மொத்த பொருளாதாரத்தையும் அழிக்க வேண்டியதா இருக்கே. இது எல்லாம் நியாயமான கேள்விகள். இந்த கேள்விகள கேட்கறதுல எந்த தவறும் இல்ல. மாணவர்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் என்ன அப்படின்னா, முதல்ல தர்மேந்திர பிரதான், அப்புறம் அமித்ஷா இவங்க 2 பேரும் தங்களுடைய பதவிய ராஜினாமா பண்ணணும். 2வதா மாணவர்கள தாக்குனவங்க மேல, அதேபோல அவமானப்படுத்தினவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இது மட்டும் இல்லாம மாணவர்கள் மேல பதிவு பண்ண எல்லா வழக்குகளையும் உடனடியா வாபஸ் பெறணும். கடைசியா இந்த விவகாரம் நாட்டுடைய ரொம்ப முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறதுனால, லோக்சபாலயும், ராஜ்யசபாலயும் இத பத்தி பேசுறதுக்கு முழுமையான விவாதம் நடத்தணும் அப்படின்னு எல்லா எதிர்க்கட்சிகளையும் வலியுறுத்துறேன். அப்பதான் எங்களுடைய கருத்துக்கள முன்வைக்க வாய்ப்பு கிடைக்கும். எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில நான் பிரதமருக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்களுடைய அரசு, குறிப்பா உங்களுடைய உள்துறை அமைச்சர் செஞ்ச செயலுக்காக நாட்டு மாணவர்கள்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும். அதேபோல தேர்வு முறையையும், கல்வி அமைப்பையும் சீர்திருத்தறதுக்கான பணிகள உடனடியா தொடங்கணும். மாணவர்களோட பிரச்சனைக்காக எங்களுக்கு ஆதரவா நின்னு, ஒன்றிணைந்து போராட்டம் நடத்தின உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது நாட்டுக்கே ஒரு பெரிய அவமானம். என்னதான் இருக்கட்டும், நம்ம குழந்தைங்க. நம்மள இப்படி அடிக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பு. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.